ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே 1679வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி. அதிலே திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் 8ஆம் பத்து, அதிலே 10 அவதாரங்களையும் சொல்லக்கூடிய 8ஆம் திருமொழி. அந்த அவதாரம் செய்த எம்பெருமான்கள் பல்வேறு காலங்களில் அந்த அவதாரங்களை செய்தான். அப்போதெல்லாம் நாம் இல்லை, இப்போது இருக்கிறவர்களுக்கு அருள வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அந்த அவதாரங்களின் சிறப்பெல்லாம் தோன்ற திருக்கண்ணபுரத்திலே வந்து எழுந்தருளி இருக்கிறான். நாம் அவரை திருக்கண்ணபுரத்தை சேவித்து உய்வோம் என்று சொல்லக்கூடிய இந்த 8ஆம் திருமொழி. அதிலே 6வது பாசுரம் இன்றைக்கு. பரசுராம அவதாரத்தை சொல்லக்கூடிய பாசுரம். எம்பெருமான் வாமனனாய் தம்மை தன் அடிக்கீழ் கொள்ளும் அளவின்றி தமக்கு இந்த உலகியல் பற்றி தொடர்பாய் உள்ள எல்லா தடைகளையும் அறுக்க வல்லவன் என்று இந்த பாடலில் ஸ்ரீ பரசுராம அவதார தத்துவத்தை நினைக்கிறார். வாமனனாய் வந்தான், மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்டான். அதிலே மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனிடமிருந்து பிடுங்கி வைத்து கொண்டிருந்த தேவலோகம் அதை இந்திரன் திரும்ப வேண்டும் என்று கேட்ட காரணத்தினாலே எம்பெருமான் சென்று இறப்பாளனாய் தன்னுடைய சொத்தை மகாபலியிடமிருந்து இறந்து பெற்றான். 3 அடி நிலம் வேண்டும் என்று. அந்த 3 அடி நிலம் வேண்டும் என்று தாரை வார்த்து மகாபலி கொடுத்தவுடன் வாங்கி திருவிக்கிரமனாய் வளர்ந்து உலகமனைத்தையும் அளந்து கொண்டான். அனைத்தையும் தன் அடிக்கீழ் கொள்ளும் அளவிற்கு சென்றான். அப்படிப்பட்டது வாமனன் அவதாரம் சென்ற பாசுரத்திலே பார்த்தோம். இப்பொழுது உலகியல் பற்றி தொடர்பாக உள்ள எல்லா தடைகளையும் அறுக்கக்கூடியவன் என்று பரசுராம அவதாரத்தை பற்றி சொல்லுகிறார். அது எப்படி பார்க்கலாம். இன்றைய பாசுரம். வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி, வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி, மூவெழுகால் படியார் அரசு களைகட்ட பாழியானை அம்மானை குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீலம் மட்டுகுக்கும் கடியார் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி, மூவெழுகால் படியார் அரசு களைகட்ட பாழியானை அம்மானை குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீலம் மட்டுகுக்கும் கடியார் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. வடி என்றால் கூர்மையான மழுப்படையை உடையவன். கூர்மை பொருந்திய வாயையுடைய கோடரியையே ஆயுதமாக கொண்டு பரசுராமனாய் திரு அவதரித்து 21 தலைமுறை அளவும் பூமியில் நிறைந்து இருக்கின்ற அரசர்களாகிய பகைவர்களை தொலைத்த மிடுக்குடையவனான எம்பெருமானை வண்டுகள் குடும்பமாக தேனை எடுத்து பருகும்படியாக நீலோற்பல மலர்கள் தேனை பெருகச் செய்யும் மனம் மிக்க சோலைகளை உடைய திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டுகொண்டேன். அந்த பரசுராமனால் அவதாரம் செய்த எம்பெருமானை கண்டுகொண்டேன் என்கிறார். வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி, மூவெழுகால் படியார் அரசு களைகட்ட பாழியானை அம்மானை குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீலம் மட்டுகுக்கும் கடியார் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே என்கிறார். கடி என்றால் மனம் என்று பொருள். மனம் வீசக்கூடிய சோலைகள் நிறைந்த திருக்கண்ணபுரத்திலே கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார். விளக்கத்தை பார்க்கலாம். பரசுராம அவதாரம் செய்தருளின பெருமானை திருக்கண்ணபுரத்திலே காணப்பெற்றேன், சேவிக்க பெற்றேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே. உலகில் தண்டிப்பவர் எவரும் இல்லாமையால் கொழுத்து திரிந்து கொடுமை செய்து வந்த சத்திரிய அரச வம்சங்கள் பலவற்றை அழிக்கும் பொருட்டு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஜமதக்னி முனிவரது மனைவியான ரேணுகையிடம் ராமனாய் திரு அவதாரம் செய்து பரசு என்னும் கோடாலிப்படையை ஆயுதமாக கொண்டு
அதனால் பரசுராமன் என்று வழக்கப்பட்டு வந்தார். ஒரு நாள் கார்த்தவீரியார்ஜுனனும் அவனது மகன்களும் ஜமதக்னியின் ஆசிரமத்தில் இளைப்பார புகுந்த காலத்தில் அங்கே அந்த முனிவனது ஹோமதேனுவானது பசுவானது, ஹோமத்திற்கு பொருள்களை அளிக்கக்கூடிய பசுவானது வேண்டிய பொருள்களையெல்லாம் ஏராளமாக அளித்து கொண்டிருப்பதை கண்ட இவர்கள், கார்த்தவீரிய அர்ஜுனனும் அவனுடைய மகன்களும், அந்த பசுவை கை கொள்ள விரும்பி இது நம்மிடம் இருந்தால் நன்றாக இருக்கும், நமது அரசிலே இது இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த பசுவை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜமதக்னி முனிவரை கார்த்தவீரிய அர்ஜுனன் கேட்டான். அதற்கு ஜமதக்னி மகரிஷி, அது என் கையில் இல்லை, ரிஷிகளின் உபயோகத்திற்காக யாகம் செய்வதற்காக இதனை தேவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அது கேட்ட கார்த்தவீரிய அர்ஜுனன் தன்னை வெல்வார் இல்லை என்ற செருக்கு கொண்டு, இவர் என்ன சாதாரண முனிவர் தானே, இவர் என்ன செய்து விடுவார் என்று நினைத்து காமதேனுவை பலாத்காரமாக பிடித்து இழுத்து கொண்டு தலைநகருக்கு சென்றான். வனத்துக்கு சென்றிருந்து மீண்டு வந்த பரசுராமன் ஆசிரமத்தில் பசுவை காணாமல் கார்த்தவீரியன் வலிய கவர்ந்து கொண்டு போனதாக தந்தை சொல்ல கேட்டு கடும் கோபம் கொண்டு அவன் இருக்கும் மாகிஷ்மதி நகரத்திற்கு சென்று அங்குள்ள வாயிற்காவலர்களை அழைத்து, உங்கள் அரசன் எங்கள் பசுவை திரும்ப கொடுத்து பிழைத்து ஒழிய நினைக்கிறானா, அல்லது என்னுடன் போர் செய்து முடிய நினைக்கிறானா, கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அவர்கள் சென்று கார்த்தவீரியனுக்கு அறிவிக்க, அவன் பரசுராமனை நாம் எதிர்த்தால் நமக்கு பிரம்மகத்தி வரும், காமதேனுவை கொடுத்து விட்டால் இன்னொரு பார்ப்பானுக்கு எதிர் நிற்க மாட்டாத அசமர்த்தன், சமர்த்தனுக்கு எதிர்ப்பதான் அசமர்த்தன் என்று உலகம் சிரிக்கும், இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து தனக்கு கீழ்ப்பட்ட அரசர்களை பரசுராமனுடன் போர் புரிய அனுப்பினான். பரசுராமன் அவர்களை கொன்று வென்றிட்டான். அந்த அரசர்கள் மாண்டு போனதை கேட்ட கார்த்தவீரியன் பின்னர் அவனே எதிர்த்து வந்தான். அவனை பரசுராமன் தன் கோடாலி படையினால் அவனது 1000 கைகளையும் வெட்டி கொன்றுவிட்டு தன் காமதேனுவை தன் ஆசிரமத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தான். கார்த்தவீரியனது புதல்வர் கார்த்தவீரியன் அவன் இறந்து போனான் அல்லவா, அவனுடைய புதல்வர்கள், பரசுராமன் நம் தந்தையை கொன்று விட்டானதால் நாம் அவனது தந்தையை கொன்றிட வேண்டும் என்று எண்ணி பரசுராமன் வனம் சென்றிருந்த நேரம் பார்த்து அவனது ஆசிரமத்திற்கு வந்து ஜமதக்னியை கொன்று விட்டனர். பரசுராமன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து பார்த்ததும் செய்தி அறிந்து கொண்டான். அதனால் அரச வம்சம் முழுவதன் மேலும் கோபாவேசம் கொண்டு உலகத்தில் உள்ள அரசர்கள் பலரையும் 21 தலைமுறை சண்டையிட்டு ஒழித்து விட்டான். இந்த பரசுராமன் 7 சிரஞ்சீவிகளுள் ஒருவர். இவனது வலிமையும் வெற்றியும் அற்புதமானது, அசாத்தியமானது. சிவபெருமானது கைலாய மலையை பெயர் தடுத்த ராவணன் மிகவும் வலியவன், அவனுடைய கார்த்தவீரியன் வலியவன், அவனிலும் பரசுராமன் வலியவன் என்று இதிகாசங்களால் விளங்கும். அது எப்படி? சிவனோ விஷத்தை உண்டு கங்கையை தரித்து மேருவில் வளைத்து திரிபுரம் எரித்து மன்மதனை நீருபடுத்தி யமனை உதைத்து சம்ஹார தொழில் நடத்தும் பேராற்றலுடைய உக்கிரமூர்த்தி. சிவனோ விஷத்தை உண்டு கங்கையை தரித்து மேருவில் வளைத்து திரிபுரம் எரித்து மன்மதனை நீர்படுத்தி யமனை உதைத்து சம்ஹார தொழில் நடத்தும் பேராற்றலுடைய உக்கிரமூர்த்தி ஆவான். அந்த கடவுள் விற்றிருக்கிற கைலாய மலையையே ராவணன் ஒரு சமயம் வேரோடு பெயர்த்தெடுத்து விட்டான். அப்படிப்பட்ட மிக்க வலியவனாய் திக்விஜயம் செய்து திக்கஜங்களையும் வென்ற ராவணனை கார்த்தவீரியன் கட்டி சிறையில் இட்டான். அதனாலே கார்த்தவீரியன் ராவணனை விட வலிமையானவன். அப்படிப்பட்ட கார்த்தவீரியார்ஜுனனை பரசுராமன் தோள் துணித்து தொலைத்திட்டனன் என்றால் அவனது ஆற்றல் பற்றி பேச்சுக்கு இடமே இல்லையே. இப்படிப்பட்ட பலராமன் அவதாரம். சரி, இங்கே மற்றொரு ஐயம் வரலாம். பலராமனும் ஒரு அவதாரம், எம்பெருமான் நாராயணமூர்த்தியே தோன்றிய அவதாரம். இப்படிப்பட்ட பலராமன் 7வது அவதாரமான தசரதருக்கு மகனாக பிறந்து சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த தசரதராமன் அவன் மீது கோபித்துக் கொள்வதும் மற்ற இருவரும் ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்து கொள்வதும் போர் செய்வதும் ஒருவர் மற்றொரு வெல்வதும் பொருந்துமா?
என்றால், துஷ்டர்களாய் கொழுத்து திரிந்த அரசர்களை கொல்லும் பொருட்டு பரசுராமனிடத்தில் ஆவேசித்திருந்த விஷ்ணு சக்தி விசேஷம் அந்த காரியம் முடிந்த பின்பு அந்த விஷ்ணுவின் அவதாரமான தசரத ராமனால் கவர்ந்து கொள்ளப்பட்டதாகையாலே பொருந்தும். மற்றும் ஒரு செய்தியும் இருக்கிறது. பரசுராமனிடம் ஒரு வில் இருந்தது. அந்த வில் நாராயணனுடைய வில். அந்த வில்லை ராமனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் 2 பேரும் ஒரு மோதிக்கொண்டது போன்ற ஒரு நாடகம் நடந்தது என்று சொல்வாரும் உண்டு. இதனாலே ஆவேச அவதாரத்தை காட்டிலும் அம்சாவதாரத்திற்கு உள்ள ஏற்றம் விளங்கும். ஸ்ரீமன் நாராயணனது விபவ அவதாரங்கள் அளவற்றவை. நாம் 10 அசாவதாரம் என்று சொல்கிறோம் ஒழிய 20 அவதாரங்களும் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலும் இருக்கிறது. புத்தர் கூட ஒரு அவதாரமே என்று சொல்லப்படுகிறது. இந்த விபவ அவதாரங்களில் முக்கியம் அமுக்கியம், முக்கியமானது முக்கியம் இல்லாதது என 2 வகைப்படும். அதில் முக்கியமானது சிறந்தது, அமுக்கியம் அதை காட்டிலும் தாழ்ந்தது. முக்கியமானது என்பது சாட்சாத் அவதாரம், அமுக்கியமாவது ஆவேச அவதாரம். ஆவேச அவதாரமும் 2 வகைப்படும். ஆவேச அவதாரம் ஸ்வரூப ஆவேசம், சக்தி ஆவேசம் என்று 2 வகையாக உள்ளது. ஸ்வரூப ஆவேசம் என்றால் சேதனருடைய சரீரங்களில் எம்பெருமான் தன்னுடைய ரூபத்துடன் ஆவேசித்து நிற்பது. பலராமன், பரசுராமன் போன்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள். சக்தி ஆவேசமானது சேதனரிடம் காரிய காலத்தில் எம்பெருமான் சக்தி மாத்திரத்தில் தோன்றி விளங்குதல். கார்த்தவீரிய அர்ஜுனன் வியாசர் போல்வார் இந்த திறத்தவர். அவர்கள் சக்தி ஆவேசம். அந்த சமயத்தில் மட்டுமே எம்பெருமானுடைய சக்தி அங்கே விளங்கி நிற்கும். இவற்றில் சக்தி ஆவேசத்தை விட ஸ்வரூப ஆவேசம் பிரபலம். இவற்றின் உண்மை நிலையை விஸ்வக்சேன சம்ஹிதை என்ற முதலான பஞ்சராத்திர சம்ஹிதைகளிலும் தத்துவத்ரயத்திலும் அதன் வியாக்கியானங்களிலும் பறக்க காணலாம். பரசுராம அவதாரம் ஒரு ஸ்வரூப ஆவேச அவதாரம். முமுட்சுக்களுக்கு, அதாவது முக்தியை விரும்புபவர்களுக்கு பரசுராம அவதாரம் உபாசனைக்கு உரியது அல்ல. ஆயினும் விரோதிகளை களைந்தொழித்த உபகாரத்திற்கு தோற்று துதிப்பது மாத்திரம் உண்டு. இதில் தவறொன்றுமில்லை என்கிறது ஐதீகம். கொக்குல மன்னரை மூவெழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் என்று ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கோகுல மன்னரை மூவெழுகால் 21 வம்சங்கள் ஒரு கூர்மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன். இந்த தலத்தின் சிறப்பு பின்னடிகள் 2லும் கூறப்பட்டது. 3ஆம் அடிக்கு 2 வகையாக பொருள் கூறலாம். வண்டுகள் உண்ணுமாறு மலர்கள் தேனை பெருக்குகின்றன, இது முதல் பொருள். 2வது, வண்டுகள் தேனை மிகுதியாக உண்ட பின்னும் மலர்கள் தேனை மேல் மேலும் பெருக்கிக் கொண்டே இருக்கின்றன. இந்த 2ஆம் நிர்வாகம்தான் பெரியவாச்சான் பிள்ளை திருவுள்ளம் பற்றினார். அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகளிலே சொன்னால், கடலிலே ஒரு சிராங்கையை புசிக்கும் நாட்டில் கடல் வற்றாதிரே. என்ன பொருள்? கடலிலே ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து குடித்தால் நாட்டில் உள்ள கடல் வற்றி போய்விடுமா? அதுதான் தேன். வண்டுகள் தேன் குடிக்கின்றன. அது எவ்வளோ குடித்தாலும் அதை விட மரலர்கள் அதிகமாக பெருக்கிக் கொண்டே இருக்கின்றன என்பதை சொல்லுகிறார். அதுதான் கடலிலே ஒரு சிராங்கையை புசிக்கும் நாட்டில் கடல் வற்றாதிரே என்று அற்புதமாக ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்கிறார். அந்த வியாக்கியானத்துக்கு ஸ்ரீசூக்தி என்று பொருள். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஸ்ரீசூக்தி என்றால் பெரியவர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். பாசுரங்கள் கூட பெரியாழ்வார் ஸ்ரீசூக்தி காண்க, பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீசூக்தி காண்க, பட்டர் ஸ்ரீசூக்தி காண்க என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம்.
வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூவெழுகால் படியார் அரசு களைகட்ட பாழியானை அம்மானை கூராக்கின வாயையுடைய மழுவையே படையாக கொண்டு வந்து அவதரித்து 21 தலைமுறை பூமி நெளியும்படி வந்து தோன்றிய அரசர் குலத்தை அறுத்து தள்ளிய வலிமையை உடைய எம்பெருமானை வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூவெழுகால் 21 மூவெழுகால் படியார் அரசு களைகட்ட பாழியானை அம்மானை குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீலம் மட்டுகுக்கும் கடியார் புறவின் கண்ணபுரம். வண்டுகள் தம் ஆண் பெண் பார்ப்புகளோடு குடும்பத்தோடு வந்து தேன் நுகரவும் அதன் பின்னும் காண்பதற்கு இனிய நீலமலர் தேனை வெள்ளமிடும். கடலின் நீரில் ஒரு கையளவு முகர்ந்து உண்பதனால் கடல் நீர் குறைந்து வற்றாதல்லவா. நறுமணம் பரவிய சுற்றுச்சூழலை உடைய திருக்கண்ணபுரம். குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீலம் மட்டுகுக்கும் கடியார் புறவின் கண்ணபுரம். கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. அப்படிப்பட்ட கண்ணபுரத்தை கண்டு சேவிக்க பெற்றேன் என்கிறார். என்ன சேவித்தார்? கண்ணபுரத்து எம்பெருமானை சேவித்தார். அவன் யார்? பரசுராம அவதாரம் செய்து உலகுக்கு பாரமாக இருந்த 21 தலைமுறை அசுர ஆவேசம் இருந்த அரசர்கள் 21 தலைமுறையை செருக்கி திரிந்த அரசர்களை வென்றார், அவர்களை அழித்து உலகத்தை காத்தார் என்று சொல்லக்கூடிய பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம் உலகத்தை காக்க வந்தது, பூமி பிராட்டியின் பாரம் தீர்க்க வந்தது. அப்படிப்பட்ட அந்த பரசுராமனின் சிறப்பு தோன்ற எம்பெருமான் திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அவனை கண்டு அவனை சேவித்து உய்ந்தேன், நானும் உய்ந்தேன், நீங்களும் உய்யுங்கள் என்று சொல்வதாக அமைந்திருக்கிற இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூவெழுகால் படியார் அரசு களைகட்ட பாழியானை எம்மானை குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீலம் மட்டுகுக்கும் கடியார் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே என்ற இந்த சிறப்பான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த அவதாரம் அது பற்றி எதை பற்றி சொல்கிறார் என்பதை பற்றி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் நீலமேகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.